அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மான் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை நம்ம அதிகமாக பயான்ல கேட்போம். என்ன, யா ஐயுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட இறைவன்? ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தானே, அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸா, அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் சொல்லிட்டு இவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் உருவாக்கினான் அப்படின்ற விஷயத்த அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்போ அல்லாஹ் ஆண் பெண் சொல்லி எல்லா மனிதர்களையும் படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்ததாக சொல்லி காட்டுறான். இன்றைய தினத்துல பெண்களாகிய நாம் என்னென்ன விஷயங்களில் சிறந்து விளங்குகிறோம், என்ன மாதிரி இருந்தா, எந்த விஷயங்கள், எந்த குணங்கள் இருந்தால் ஒரு பெண் சிறந்த பெண் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு பெண் சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா என்னென்ன குணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தா அந்த பெண் தன்னோட லைஃப்ல வெற்றி பெற்றா, இவ நல்ல சிறந்த பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்றைய தினத்துல மனிதர்களாக நம்ம கிட்ட ஒரு பிரம்ம இருக்குது. எப்படின்னா, இன்றைய தினம் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நல்லா வேலைக்கு போய் நல்லா படிச்சு அவங்க ஒரு நல்ல டேலண்டான இதுவா ஒரு ஜாப்ல இருந்து அப்படி இருக்கிறவங்கள இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, நல்ல செட்டில்டான பெண்ணா இருக்காங்கப்பா, அவங்க தேவையை அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்க. அவங்களுடைய இந்த உலகத்துல அந்த அந்த ஒரு மாயையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா படிச்சிருக்காளா, அவ நல்லா ஒரு ஜாப்ல இருக்காளா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அந்த பெண் ஒரு பொம்பளை பிள்ளை வளர்ந்து வரா, காலேஜ் போகணும், படிக்கணும், உலகத்துல எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அந்த இதுல நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கோம். ஆனா அல்லாஹுடைய பார்வையில் யார் சிறந்த பெண்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த பெண்கள் யார்? அல்லாஹ் யாரை சிறந்த பெண்கள் சொல்றான்? பெண்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுறான்? எப்படியெல்லாம் ஒரு பெண்ணானவள் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மான் தன்னுடைய திருமறையில 2 பெண்களை உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட அனைவருக்குமே முன்னுதாரணமா சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, லரவல்லாஹு மஸல லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அனைத்து முஃமினான மனிதர்கள் அனைவருக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். யார சொல்றான் அப்படின்னா, இம்ராஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? இவங்க வகாலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, இறைவா நீ உன்னிடத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டித்தா, இப்படி சொல்லி இவங்க துவா கேட்டதாக சொல்றான். இன்னும் என்ன சொல்றான் அல்லாஹ்? வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், இறைவா நீ இந்த ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயல்களை விட்டும் என்னை பாதுகாத்தருள்வாயாக, இன்னும் அநியாயக்கார கூட்டத்தினரிடம் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடம் துவா செய்ததாக அல்லாஹ் சொல்றான். இந்த பெண்ணை அல்லாஹ் அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஃமினான மனிதர்களுக்கும் உதாரணமாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதனால இவங்களுக்கு இந்த சிறப்பு வந்துச்சு? இப்போ ஒரு பெண்ணை பார்த்து, இறைவா எனக்கு நீ சொர்க்கத்துல வீடு கட்டித்தா, இந்த ஃபிரௌனுடைய அநியாயங்கள்ல இருந்து என்னை பாதுகாத்துதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிறப்பித்து சொல்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ஃபிரௌனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபிரௌன் அவனை வணங்க வேண்டும் சொல்லி அந்த மக்களை கட்டாயப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். ஃபிரௌன் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்டா, அந்த இடத்துல அவனை எதிர்க்க ஆளே கிடையாது. ஃபிரௌனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்க பேசும்போதெல்லாம் அந்த இடத்துல அதிகமான சூனியக்காரர்களை கூட்டிட்டு அவங்கள வச்சு மூசா நபி சொல்றதை எடுத்துக்க மாட்டாங்க. சூனியக்காரர்கிட்ட வச்சு அவங்க மூலியமாக மூசா நபியை பொய்ப்பிக்க பார்த்தான். இப்படி நிறைய விஷயங்களை ஃபிரௌன் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவனாக இருந்தான். மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலான ஆட்சி புரியக்கூடியவனாக இருந்தான். அப்படி மன்னன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம, நான் தான் கடவுள், நான் தான் இறைவன், என்னதான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவனாகவும் ஃபிரௌன் இருந்தான். இப்போ இறைவன் சொல்லி ஒரு மனிதன் சொல்கிறான், அவன் ஒரு மிகப்பெரிய மன்னனாகவும் இருக்கிறான். ஆனா அவனை பார்த்து அவனோடு இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பாங்க.
அவங்கள வந்து வளர்த்து கொண்டு வரும்போது இஸ்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விட்டு வெளியே வராங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபிரௌனிடம் இருக்கக்கூடிய ஃபிரௌனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து வராங்க. அவங்க அங்க இருந்த அரண்மனைகள், அங்க இருந்த சொத்து, ஃபிரௌன் கிட்ட இருந்த ஆட்சி அதிகாரம் எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு மறுமையில உன்னிடத்துல ஒரு வீடு வேணும். நீ வந்து இந்த ஃபிரௌனுடைய செயல்களை விட்டு என்னை பாதுகாத்து என்னை ஒரு ஈமானான ஒரு பெண்மணியாக என்னை ஆக்கியாருன்னு சொல்லி துவா செய்யறாங்க. அப்படின்றதால அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்டா, இவங்களை ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இவங்கள் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது? இப்போ வந்து ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான்னா, அவங்க மூலம் நமக்கு என்ன உதாரணம் கிடைக்கிறது? இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள், எந்த விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு கிடைப்பதை விட ஈமானுடைய காரியங்கள், நமக்கு ஈமானுக்கு மிக சிறந்ததாக, ஈமானுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதற்கான ஆசையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ ஒரு செயல் நமக்கு இந்த 2 விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சில நேரங்கள்ல வரும். ஒரு சைடு போனா நமக்கு ஏதோ ஒரு தொழுகை நோம்புக்கு போறதோ இல்ல ஜும்மாவுடைய வேலைக்கு போறதோ ஏதோ ஒரு செயல் இருக்கும். இந்த சைடு போனா வேற ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு அனாச்சாரமான காரியத்தை செய்யலாம்னு நம்ம வச்சிருப்போம். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஷைத்தான் என்ன செய்வானா, வலிக்கு எடுப்பான். இதுக்கு எதுக்கு போற, இதுக்கு அடுத்த வாரம் கூட போய்க்கலாம், இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாரு, இந்த ப்ரோக்ராம் இருக்கு பாரு, இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த வாரம் வராது அப்படி சொல்லி நம்மளை வலிக்கு எடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப அந்த இடத்துல நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். நமக்கு எவ்வளவுதான் இந்த உலகத்துல அதிகமான நன்மைகள் கிடைக்கும், இதன் மூலமாக நாம இந்த உலகத்துல நான் இன்னைக்கு ஒரு நாள் போனா எனக்கு நிறைய இதன் மூலமாக நன்மை கிடைக்கும்னு சொல்லி நம்ம உலக நன்மைகளை வந்து எதிர்பார்க்காம, உலகத்தின் மூலமாக என்னதான் நன்மை வந்தாலும் அதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நம்மை விட்டு தடுத்து இருக்கிறான். அல்லாஹுக்கு வந்து இந்த செயல் செஞ்சா பிடிக்காது அப்படின்டா அந்த செயலை செய்வதை விட்டு நாம் விலகி கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் ஃபிரௌனுடைய மனைவியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதாரணம். எப்படி நம்ம பார்க்கணும்னா, அவங்களுக்கு ஃபிரௌன் செய்வது தவறு, ஃபிரௌனுடைய வந்து என்னை இறைவன் சொல்லி சொல்றான், இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிமையாக நடத்துறான், மிகப்பெரிய கொடுங்கோலான ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அதனால இந்த தவறுகளை விட்டு நான் விலகிக்கிறேன், இந்த மக்கள் அநியாயக்கார மக்கள் செய்யக்கூடிய தவறை விட்டும் என்னை விலக்கி வை, எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை விட மறுமையில் நிரந்தரமான ஒரு சொர்க்கத்தை, அந்த இடத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தான்னு சொல்லி ஃபிரௌனுடைய மனைவி வந்து கேட்டாங்க. இதனால்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களுக்கான உதாரணம். இந்த மாதிரி பெண்களாக நாமும் வரணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஈமான், அதாவது எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்மை விட்டு தடுத்து விட்டான், ரசுல்லா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கண்டா, அது என்னதான் தலை போற காரியமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நாம் செய்யவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஈமான் எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல ஒரு வசனம் ஒன்று சொல்றேன். என்னன்னா, ரசுல்லா மௌத்தா போயிட்டாங்க. ரசுல்லா மௌத்தா போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன நிலவை இருக்குது அப்படின்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அருவாலை வச்சுக்கிட்டு யாராச்சும் முகமது மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா நான் வெட்டுவேன்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபியும் வருவாங்க. அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசூல்ன்றாங்க. நிச்சயமாக இந்த முகமது ஒரு தூதரே அன்றி வேறில்லை, இதற்கு முன்னால் பல தூதர்கள் இறந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்படியே சாந்தமாயிடுறாங்க. இப்படி பல சஹாபாக்கள் ஒரு சில தவறுகள் நடக்கும் போது, நம்ம வந்து இப்போ ஒரு தவறு செய்யறோம், நம்ம கிட்ட வந்து ஏன்பா இதை செய்யற, இதை வந்து அல்லாஹ் இப்படி தடுத்திருக்காங்களேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு வசனம் சொல்லப்பட்டா நம்ம என்ன செய்வோம், பெருசா சொல்ல வந்துட்டா நான் இதை தான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல வருது. என்னை யார் இவ தட்டி சொல்றதுக்கு, நான் இதை செஞ்சுட்டு நான் அப்புறமா திருந்திக்கிறேன், என்ன எதுக்கு இப்ப நீங்க செய்றீங்க அப்படின்றா. ஆனா ரசூல்லாவுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சஹாபிகளோ யாரோ ஒருவர் அவரிடம் வந்து அல்லாஹுடைய வேத வசனத்தையோ அல்லது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையோ சொன்னா உடனே அந்த செயலை விட்டு விலகிப்பாங்க. அதுதான் ஈமான். இப்போ நம்ம ஒரு தவறான விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம், தப்புப்பா, இந்த ஒரு ஹதீஸை நான் எடுத்து சொல்லி மேற்கோள் காட்டி சொல்றோம், இது தவறு, இதற்காக வந்து ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தடுத்திருக்காங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் நம்மளுடைய ஈமான் பிரதிபலிக்கணும்.
அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்டா, அது தவறுன்னு சொல்லி விளங்கி கொண்டு அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தருளணும். இவங்க மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்டா, நல்ல முழுமையாக ஈமான் கொண்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை மறுத்து விட்டால் அதை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்க. இதனால இவங்களை அல்லாஹ் என்ன சொல்றான், சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி காட்டுறான். இரண்டாவதாக அதே வசனங்கள்ல அல்லாஹ் தாலா யார சொல்லுவான் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம். இது அல்லாஹ் சொல்றான், ஓ மரியம் இப்னத்த இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா. இம்ரானுடைய மகள் ஓ மரியம் இப்னத்த இம்ரான். இம்ரான் அப்படின்னக்கூடிய ஒரு நன்மனிதருடைய ஒரு மகளை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவங்க தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்டார்கள். ஃபனஃபஹ்னா ஃபீஹி மிர் ரூஹினா. நாம் நம்முடைய ரூஹிலிருந்து நாம் ஊதினோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சொல்றான், சத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குத்துபி வகானத் மினல் கானிதீன். அவர் நம்மளுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் அப்படின்னு சொல்றான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்க்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இவங்களுடைய பிறப்புல இருந்து அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவங்க எங்க பிறந்தாங்க, அதுல இருந்து அல்லாஹ் இவங்களுடைய வரலாற குர்ஆன்ல சொல்லிட்டு இருக்கிறான். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல இம்ரான் அப்படின்ற அத்தியாயத்துல ஆல இம்ரான் சொல்லக்கூடிய ஒரு நன்மனிதருடைய குடும்பத்தினரை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய மனைவி தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வயிற்றுல குழந்தைய மாசமாக இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இறைவா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் உனக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். இந்த குழந்தைய உன்னுடைய மார்க்க பணிக்காக உன்னிடம் நான் முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறேன்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை பிறக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபலம்மா வலாழ்த்தஹா. அந்த குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்த போது, காலத் ரப்பி இன்னி வலாழ்த்தஹா உன்சா. இறைவா நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன். ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை போன்றது கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, இறைவா இந்த குழந்தையையும் இதனுடைய சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தீண்டதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்றாங்க. இதன் பிறகு இந்த குழந்தையை யார், ஒரு பள்ளிவாசல்ல தான் இவங்க வளர்றாங்க, யார் இவங்களை பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்டா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுப்பெடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்து வளர்த்து வராங்க. இவங்க ஒரு பள்ளிவாசல்ல அந்த பள்ளியில இருக்கக்கூடிய செயல்கள், நன்மையான செயல்களை செஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இதை அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான்ல 35வது வசனத்திலிருந்து 37 வரைக்கும் இவங்களை பற்றி சொல்லி காட்டுறான். இதன் பிறகு இன்னும் என்ன செய்யறான் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இவங்களை பற்றி இன்னும் ஒரு அத்தியாயத்தையே சொல்லி காட்டுறான். என்னன்னா 19வது அத்தியாயத்தை பார்த்தோம்னா மரியம் அப்படின்ற பேர்லயே இருக்கும். இதுலயும் இவங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுல என்னன்னு சொல்லி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்க உட்காந்து இருந்துகிட்டு சாப்பிடுறது எல்லாமே அங்கே செய்யும் போது ஜக்கரியா நபி வருவாங்க. மரியமே, அவங்க தானே பொறுப்பாளியாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இல்ல கொடுக்காத பொருட்கள்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்கும். ஜக்கரியா நபி தானே எல்லாமே எடுத்துட்டு கொடுத்து வச்சு வளர்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியமே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்கும் போது, அல்லாஹ் தான் அறியாத புறத்திலிருந்து தான் நாடியோருக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி அவங்க ரொம்ப ஈமான் மிக்க ஒரு மனிதராகவும் அந்த இடத்துல வெறும் நற்காரியங்கள் செய்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் அவங்க வளர்ந்து வராங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வைக்கிறான். என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வானவரை அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி, மரியமே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை உங்களுக்கு கட்டளையிடுறான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற அறிவிப்பை சொல்றாங்க. அப்போ அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் திருமணமான பெண்ணு கிடையாது. எப்போ குழந்தை பிறக்கும், திருமணமான ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. நான் திருமணமான பெண்ணும் கிடையாது, வழி தவறி போன ஒரு பெண்ணும் கிடையாது. எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு எப்படி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நடக்காதே அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அது அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடினால் குன் என்றால் அது ஆகிவிடும், உங்கள் மூலமா அப்படின்னு போயிடுறாங்க. இதன் பிறகு இவங்களுக்கு கருவுடுறாங்க.
ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் வந்து மரியம் அப்படின்ற அத்தியாயத்துல 16வது வசனத்திலிருந்து 34 வரைக்குமோ, அதே போல ஆல இம்ரான்ல 45லிருந்து 48 வரைக்குமோ சொல்லி காட்டுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுல நம்ம வசனத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்ம 5:30 மணிக்கெல்லாம் டைம் முடிஞ்சிரும். சரிங்களா? அதனால நம்ம வசனத்துல உள்ள விஷயத்த மட்டும் சொல்றேன். குர்ஆன் வசனத்தை நான் எடுத்து இங்க வாசிச்சு காட்டிட்டு இருந்தா லேட் ஆயிடும். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்டா, அல்லாஹ் சொல்லுவான், மரியமே நீங்க வந்து இந்த பேரித்த மரத்துக்கு அடியில இருங்க. இங்க இந்த நீரூற்று ஓடுது. இந்த பேரித்த மரத்தை குலுக்கினால் உங்களுக்கு இங்க இருந்து பழங்கள் வந்து உழுவும். இதை வச்சு நீங்க இளைப்பாரி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி காட்டுவான். அதன் பிறகு அவங்க வந்து ஒரு குழந்தையை பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு ஈசா மரியம் அவங்களுடைய மகன் ஈசா மசீஹ் ஈசப்னு மரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் வந்து நம்ம சொல்லுவோம். இப்ப அந்த இவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்கள்லாம் வந்து மரியமே உன்னுடைய தந்தை ஒரு நேர்வழி பெற்றவராக இருந்தார். உன்னுடைய தாயாரும் வழி தவறிய ஒரு பெண்ணாக கிடையாது. ஆனா நீ மட்டும் எப்படி இப்படி ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையோட மக்கள் கிட்ட வந்து நிற்கும் போது கேட்கிறாங்க, நீ திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில உனக்கு எப்படி குழந்தை உருவாகுச்சு, இந்த குழந்தை எப்படி நீ பெற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்கும் போது இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கை நீட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்டே மரியம் நபிக்கு சொல்லுவான், அவர் வந்து மக்களிடம் பேசக்கூடியவராக இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவான். அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையை கை நீட்டும் போது அந்த குழந்தையானது அல்லாஹ் அந்த மக்களிடம் நான் வந்து அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாய்க்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ குழந்தை தொட்டிலே பேசக்கூடிய ஒரு குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பான். என்னுடைய தாய் வந்து கண்ணியமான பெண் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த மக்களிடம் பேசும் சொல்லி சொல்றாங்க. இதுல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு சோதனையாக தான் இதை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை வந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் தான் இதை நமக்கு கொடுத்துருக்கான், நம் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆணுடைய துணை இல்லாம ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் நாடினால் சாத்தியம்தான் அப்படின்றத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பொறுமை காக்கக்கூடியவர்களாகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி அல்லாஹ் வந்து எதை செய்ய சொன்னானோ அதை செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்ட ஒரு பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இவர்களை போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இதன் பிறகு நாம எடுத்தோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இளமை பருவத்துல என்ன செய்வாங்கன்னா வேலைக்கு போவாங்க. அப்போ யாருடைய இதுல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வேலை செய்யும் போது ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹதீஜா அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய வியாபார குழுவுல வந்து இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வியாபாரம் மூலமாக போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அங்க அவங்களுடைய நேர்மையை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இவங்களை திருமணம் செய்து கொள்வாங்க. திருமணம் செய்யும் போது ஹதீஜா அலிக்கு 40 வயது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு, 15 வயது வித்தியாசத்துல திருமணம் செய்து கொள்வாங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாளை இப்படியே நடத்தி கொண்டே வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்டா, அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து தனிமையாக ஒரு குகைக்கு போயிருந்து அந்த இடத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் நினைக்கக்கூடியவர்களாகவும் இதெல்லாம் வந்து சரியான வழியாக இல்லையேன்னு சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேர்ல வந்து நிக்கிறாங்க. நேர்ல வந்து நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்ட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்துடுறாங்க. இப்ப நம் தனிமையில இருக்கும்போது உண்மையான ஒரு வானவருடைய உருவத்துல நாம் வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், பயப்படுவோம்ல. நாம் சும்மாவே இருட்டுல இருக்கும்போது ஏதோ அசைஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம பயக்கக்கூடியவங்களாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி பத்தி சொல்லும் போது அவங்க வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை வந்து ஃபுல்லா நிரப்பக்கூடியவர்களாக இருக்கும் அவங்களோட உருவம் சொல்லி சொல்றாங்க. உண்மையான உருவத்தில் வந்து நின்று சொல்றாங்க, இக்ரா நீங்கள் ஓதுங்கள்னு சொல்றாங்க ரசூலுல்லாவை பார்த்து. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, மானபிகாரியன் எனக்கு ஓத தெரிந்தவன் கிடையாது, நான் ஓத தெரிந்தவன் கிடையாதுப்பா, எனக்கு எழுத படிக்க தெரியாது.
திருப்பி சொல்றாங்க இக்ரா, நீங்க ஓதுங்க அப்படின்னு. அப்போ சொல்றாங்க திருப்பி, எனக்கு எழுத படிக்க தெரியாது, மான பிகாரின்றாங்க. அதன் பிறகு என்ன செய்யறாங்கன்னா இருக கட்டி அணைச்சு விடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க இக்ரா. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 5 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்ட வசனமாக இருக்குது. இந்த சம்பவம் நடந்தவுடனே ஹிரா குகையிலேருந்து வராங்க ரசூல்லா. வந்து வீட்டுக்கு வந்தவுடனே சொல்றாங்க, ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கன்றாங்க. அப்போ அந்த இடத்துல கதிஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சது என்னன்னா, அவங்க வரும்போது அவங்க நடுங்கி ரொம்ப உடல்நிலை பயந்தவர்களாக வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அவங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்தி, அவங்க நல்லா தெளிவாகிற வரைக்கும் அமைதியாக இருந்து, அவங்க எழுந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி நீங்க பயந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஹிரா குகையில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க வந்து யாருடைய சொத்தையும் வந்து அநியாயமாக இது செய்யறவங்க கிடையாது. ஏழையை வந்து ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. நீங்க நியாயமான ஒரு நபராக இருக்கிறீங்க. ஆனா அதனால அல்லாஹ் உங்களை பாதுகாக்க தான் செய்வான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு என்ன செய்யறாங்க அப்படின்டா, அங்க இருந்து வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஃபாதரியார் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த ஃபாதரியார் சொல்றாரு, இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த வானவ தூதுவர் தான். இந்த முஹம்மதை இவர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது இந்த மக்கள் விரட்டி அடிக்கும் போது நான் இருந்தால் இவருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி அந்த வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபாதரியார் சொல்றாரு. ஆனா அதன் பிறகு அவர் மௌத்தா போயிடுறாரு. ரசூல்லா வந்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும்போது அந்த மனிதர் இல்ல. இந்த இடத்துல நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு கணவனோ அல்லது தந்தையோ வீட்டுக்கு வந்தா நம்ம குணம் எப்படி இருக்குது, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ஆணிற்கு என்னென்னவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில நேரம் சந்தோஷமாக வருவாங்க, ஒரு சில நேரம் அவங்களுடைய மனநிலை சரியில்லாம இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட எல்லா பஞ்சாயத்தையுமே எடுத்து சொல்லிடுறது. இதாச்சு, அதாச்சு, இந்த பொண்ணு இப்படி பண்ணா, இங்க இந்த சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலையை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வரும்போது ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்போது அதனுடைய பெண்மணி வந்து நல்ல இன்முகத்தோடு இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த வீட்டுக்கு கணவன் வர ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். ஆனா நம்மளுடைய நிலைமை அப்படியே அதுக்கு மாற்றமாக இருக்குது. ஏன் அப்படின்டா, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்டா, இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 15 வயசு வித்தியாசத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்க மௌத்தா போனதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு நிலையிலும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரலி சொல்றாங்க, நாங்க வந்து திருமணம் ரசூலுல்லா செஞ்சிருக்கும் போது இன்னும் சில மனைவிமார்களும் இருந்தாங்க. ஆனா எனக்கு கதிஜாவின் மீது ஏற்பட்ட அந்த ஒரு குணம் வந்து ஒரு கோபம் வந்து வேற எந்த ஒரு மனைவின் மீதும் எனக்கு ஏற்பட்டதில்லை. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதிஜா ரலி அவங்கள வந்து அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு கதிஜா ரலியோட தோழிகள் வராங்கன்னா அவங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. கதிஜா ரலியை நினைவு கூறக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரொம்ப அதிகமாக அவங்கள நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு அதிகமாக உறுதுணையாக கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலகட்டத்திலும் சரி, அதன் பிறகு நடந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய மன தைரியத்தை கொண்டும் இன்னும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மனைவியாக, அவங்க மௌத்தா போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய தோழியோ இது அவங்கள பற்றிய நினைவுகள் வந்தாலும் அவங்கள அதிகமாக நினைவு கூறக்கூடியவங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அப்போ இவங்கள் மூலமாக தான் அல்லாஹ் இவங்களுக்கு குழந்தைகளையும் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிறந்து மௌத்தா போன ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுமே கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான். இவங்கள் மூலமாக தான் அல்லாஹ் வந்து இவங்களுக்கு குழந்தைகளையும் கொடுக்குறான். இன்னும் வந்து இவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. எந்த குணத்தால இவங்களுக்கு இந்த இது வந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு அதிகமான நேசம் பெறக்கூடிய ஒரு பெண்மணியாக இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்டா, இவங்களுடைய குணம் கணவனுக்கு கட்டுப்படுத்து, கணவனுக்கு எல்லா நன்மையான காரியங்களும் அவங்க கூட இருக்கக்கூடியவங்களாகவும், அவங்கள வந்து
நேர்வழிப்படுத்தக்கூடிய, அவங்க என்ன ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்லிட்டு எனக்கு இது பயமா இருக்குன்னு சொல்லி வரும்போது நீங்க வந்து பயப்படாதீங்க, உங்களை அல்லாஹ் எப்பவுமே பாதுகாக்க தான் செய்வான்னு சொல்லி அவங்கள ஒரு தெம்பா வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இவங்க வந்து இருந்தாங்க. இதன் மூலமாக நாம் நம்முடைய வீட்டில் நம்ம வந்து இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு அவங்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து நாம் வந்து சிறந்த பெண்களுடைய இந்த குணத்தின் மூலமாக நாமும் சிறந்த பெண்ணாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரசூல்லாவுடைய மகள் ரசூல்லா இவங்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிட்டாங்கன்னு சொல்லி வரும்போது அப்ப என்ன சொல்லுவாங்க, இவங்க உயர்ந்த குலத்து பெண்மணியாக இருக்காங்க, அதனால இவங்களை நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சஹாபாக்கெல்லாம் சொல்லும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, என்னுடைய ஈரக்குலையான ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை தான் வெட்டியிருப்பேன்பான்வாங்க. ரசூல்லாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு மகள், அவங்களுடைய பிள்ளைகளோட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையெல்லாம் நடத்துவதாகலாம் நாம் பார்த்திருப்போம். இவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா இவங்களும் இஸ்லாத்திற்கு முன்பாக, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நல்ல செல்வ செழிப்புல தான் வளர்ந்து வந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரசூல்லா ஒரு வாட்டி மக்கா பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்காங்க காபத்துல்லா கிட்ட. அப்போ ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு. அந்த சஹாபி வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பள்ளிவாசல்ல நின்று தொழுதுட்டு இருக்காங்க. ரசூல்லா சஜதாக்கு போகும்போது அவங்களுடைய முதுகின் மீது ஒரு ஒட்டகத்துடைய குடலை எடுத்து வச்சிடுறாங்க. அதை வச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பயம். ஏன்னா அதை வச்சது யார் அப்படின்டா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அபுஜஹல் அந்த மாதிரி அங்க வந்து ஒரு 6-7 பெரும் தலைவர்கள் இருந்து முகமது முதுகுல வச்சுட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் எப்படி எந்திரிப்பாரு அப்படின்ட்டு. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க வருவாங்க. வந்துட்டு அதை எடுத்து போட்டு அல்லாஹுடைய தூதரோட முதுகின் மேல வைக்க உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதை எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஆண்கள் எல்லாம் அங்க வந்து அதிகமான ரசூலா தொழுதுட்டு இருக்காங்கன்னா அங்க நிறைய பேர் இருக்காங்க, சஹாபிகள் நிறைய பேர் இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றவங்க எடுத்து போடுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள், அந்த இருக்கக்கூடிய குறைஷி குலத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க அப்படின்டா, தொழுது முடிச்சிட்டு அந்த கஅபத்துல்லால அந்த தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி இவர்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கிட்ட வந்து துஆ செய்வாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா கஅபத்துல்லால ஒரு விஷயத்தை உட்கார்ந்து அல்லாஹ்விடம் கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு நடுவுல இருக்கிறோம், ஒரு தவறை நாம் பார்க்கிறோம், அதை நாம் சொல்றதுக்கு முன் வருவோமா? ஒரு 4 பேருக்கு மத்தியில நாம் இருக்கும்போது அந்த இடத்தில் அந்த சபையில ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை எடுத்து சொல்ல நாம் முன் வருவோமா? தைரியமா எடுப்போமா? அவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ நம்மள அப்படின்ற அந்த ஒரு அச்சம் நம்மளுடைய உள்ளத்துல வருது. ஆனா ஒரு தவறை நாம் பார்த்தால் அதை தடுக்க வேண்டியது நம் மீது கடமை. ஏன் நீ தடுக்காம போனன்னு மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாம வந்து அந்த தைரியத்தை நாம் இவங்க மூலமா வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் வந்து இவங்க ரொம்ப ரசூல்லாவுடைய காலத்துல ரசூல்லா வந்து இங்க இருந்து மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போதும் இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தியாகம் செஞ்சுட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அங்க போய் திருமணம் செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் வாழும் போதும் மிகவும் அதிகமான கஷ்டங்கள், எல்லா சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா பணக்கார ஒரு பெண்ணாக வாழ்ந்த ஒரு பெண்மணி இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு எல்லா விஷயமான சொத்துகளையும் விட்டு போய் ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. கஷ்டமா இருக்குது. ஒரு போர்ல வந்து அதிகமான கணித பொருள்லாம் கிடைச்சிருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா கிட்ட ஒருத்தவங்களை அனுப்பி விட்டு என்னோட தந்தையை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. ரசூல்லா இல்ல. இப்ப ரசூல்லா திருப்பி வீட்டுக்கு போகும்போது என்னுடைய தந்தையே, என்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் செஞ்சு எனக்கு உடல்லாம் அதிகமா வலிக்குது, அதனால எனக்கு ஒரு அடிமை பெண்ணை தாங்க, போர்ல கிடைச்ச கனிமத் பொருள்ல இருந்து ஒரு அடிமை பெண்ணை தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க அப்படின்டா, இதை விட சிறந்ததை உனக்கு நான் சொல்லட்டான்னு கேட்கறாங்க. நீ என்கிட்ட அடிமை பெண்ணை தானம்மா கேட்கிற, நான் இதை விட உனக்கு சிறந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நீ தினமும் இரவில் தூங்க செல்லும் போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு நீ தூங்குமா, உன்னோட உடல் வலிகள்லாம் சரியா போயிடும் அப்படின்றாங்க ரசூல்லா. இதை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து தன்னுடைய ஒரு அறிவிப்புல சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் வந்து இரவில் செல்லும் போது தூங்க போகும்போது நீங்க ஓதுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஹதீஸ் வந்து புகாரில 3765வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அவங்க அதை கேட்டு அதன் பிறகு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இன்னைக்கு அதை அப்படியே நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு எடுத்து வச்சு பாருங்க, நாம செய்வோமா? இப்போ ஒரு பெரிய ரசுல்லாவுடைய இது எப்படின்னா, மதினால ஒரு பெரிய ஆட்சியின் தலைவராக இருக்கிறாங்க. ரசுல்லா வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு அடிமை பெண்ணை கொடுத்தா, யாராச்சும் நீ ஏன் இந்த அடிமை பெண்ணை கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன் வருவாங்களா? யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர், இதை விட உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல ஒரு நாள் வாஷிங் மிஷின் ரிப்பேரா போச்சு, சரி பண்ண ஆள் வர சொல்லி 3 நாளா வரல. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வாஷிங் மிஷினோ ஏதோ ஒரு வேலை செய்யற பொருள் வந்து இல்ல, ரிப்பேரா போச்சு, இல்லைன்னா நம்ம வாங்கி கேட்கிறோம், வாங்கி தரல அப்படின்டும் போது நம்மளுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு இதன் மூலமாக தீர்வு தருவான் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம இந்த தியாகத்தை செய்வோமா அப்படின்றதை நாம் சிந்தித்து பார்த்து அதிகமாக இந்த செயல்கள் எல்லாம் விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய ஆடம்பர தேவைகளுக்காக நம்மளுடைய நேரத்தை நாம் செலவிடக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை நிமிடங்கள் அல்லாஹுக்காக செலவிடுறோம்? உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம் எத்தனை மணி நேரம் குரான் ஓதுறோம்? இன்னைக்கு வந்து நமக்கு போர் கடமை கிடையாது, நாம் என்ன செய்ய போறது கிடையாது, போர்ல போய் கலந்து கொள்ளணும். இன்னும் வந்து நமக்கு ரசூலுடைய காலத்துல இருந்த கொடுமைகள் கிடையாது. நாம தொழுதா யாருமே வந்து கொடுமைப்படுத்த போறது கிடையாது. குரானை ஓதுனா நீ ஏன் குரான் ஓதுறேன்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுறது கிடையாது. ஆனா நாம எப்படி இருக்கோம்? அதுல அலட்சியமானவர்களாக, மிகவும் பொடும்போக்கோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். குரானை நம்ம எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓதுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்னன்னா, நான் என் குழந்தைக்காக சாப்பாடாக்கினப்பா, என்னோட கணவனுக்காக சோறாக்கினேன், வீட்டை கிளீன் பண்ணேன், இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டேன், இதுலயே டயர்ட் ஆயிடுச்சு, அதனால குரானை ஓதல அப்படின்னு சொல்லி அலட்சியமாக சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். மறுமையுடைய நாள்ல நமக்கு நம்முடைய தாயோ தந்தையோ கணவனோ அல்லது குழந்தைகளோ யாராச்சும் வந்து நமக்கு சிபாரிசு செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. நமக்காக அவங்க வந்து பரிந்து பேச கூட மாட்டாங்க. யாரெல்லாம் என்னுடைய மனைவியை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுவதற்கான அனுமதி கூட மறுமை நாள்ல யாருக்குமே கிடையாது. நாம் செய்த அமல்கள் தான் நம்மை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதான் ஃபமை யஅமல் மிஸ்கால தரத்தின் ஹைரன் ஒமை யஅமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான கூலியை அவர் பெற்றுக்கொள்வார், யார் ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான கூலியை அவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அன்றைய தினத்துல எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விரண்டோடக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அன்னைக்கு நாம வெற்றி பெறணும்னா நாம் நன்மை செய்திருக்கணும், நாம சதக்கா செஞ்சிருக்கணும், நாம் குரான் ஓதி இருக்கணும், நாம் அதிகமாக இறைவனை வழிபட்டு இருக்கணும், நாம் ஒரு தவறை கண்டால் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் கிட்ட வந்து ஒருவர் நமக்கு அருகில் இருந்து அந்த தவறு செய்யறாங்கன்னு நாம தெரிஞ்சு கொண்டு கேட்காம இருந்து நாம் அந்த மனிதரை மறுமையில் நாம் காணும் போது அல்லாஹ் கேட்பா, உனக்கு இந்த விஷயம் தவறுன்னு தெரியாதா, உனக்கு சுட்டி காட்டக்கூடியவர்கள் அனுப்பப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்க, யாருமே எனக்கு சொல்லலைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாமும் அந்த இடத்துல ஒரு குற்றவாளி தான். இப்போ இவங்களுடைய குணங்கள்ல இருந்து நாம் அதிகமாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள ஒரு நபியுடைய வரலாறு இல்லைன்னா ஒரு சஹாபிய பெண்களுடைய வரலாறு, அல்லாஹ் குரான்ல அதிகமான மனிதர்களை உதாரணமாக காட்டிக்கிறான். அந்த மாதிரியான மக்களுடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவங்க மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நமக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த குரான்ல குல் சீரு ஃபில்லர் ஃபல் எந்தூரில் ஆயாத், நீங்கள் இந்த உலகிலே சுற்றுப்பயணம் செய்து அத்தாட்சிகளை சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு இங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு சுத்தி பார்த்துட்டு வரவே கஷ்டமா இருக்குது, நாங்க ஊருக்கு அனுப்ப சொன்னா ஒரு டிராவலுக்கு அனுப்புங்கப்பா, லீவ்ல என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து அதை சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கும், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் நாம் அல்லாஹுடைய வேத வசனங்களை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்டா அது கிடையாது. இன்ஷால்லா நாம் வரவேற்று கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளுடைய தேவைகளை வந்து நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக, முதல்ல நாம் நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக, நம்ம அல்லாஹுக்கு
ஃபர்ஸ்ட் நான் என்னோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு தான் கேட்பேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை விட்டு தடுத்து விட்டால் அந்த விஷயத்தை விட்டு நான் விலகிக் கொள்வேன். என்னால் இயன்றவரை நான் அதை விலகிக் கொள்வேன். எனக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்குதுன்னா அதை எத்தனை பேர் இருந்தாலும் நான் கேட்க வெட்கப்பட மாட்டேன். இது தவறு, இதற்கு உதாரணமாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லி நாம் சுட்டி காட்டக்கூடியவர்களாகவும், அல்லது நாம் செய்யக்கூடிய தவறை ஒருவர் ஒரு வசனத்தை கொண்டு சுட்டி காட்டினால் அதை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்களாம். நம்ம கிட்ட ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது யாரேனும் ஒருவர் இது தவறுப்பா, இதை அல்லாஹ் இந்த வசனத்துல இப்படி சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்மிடம் சொல்லும் போது உடனே அந்த தவறை விட்டு விலகக்கூடிய ஒரு நன்மக்களாகவும், அதிகமாக ஈமான் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் யாரை சிறந்த உதாரணமாக நமக்கு சொல்லி காட்டுகிறானோ அப்படிப்பட்ட பெண்களுடைய வழிகாட்டுதல் நடந்து ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.